ஃபோர்ஸ் வைப்ரேஷனில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமில் வந்து வெஹிக்கிளோட மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளை வந்து ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டமாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஈவன் பம்ப்ஸ் இருக்குது. இந்த பம்ப்ஸோட மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் கொடுத்துட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 0.05 மீட்டர், அதாவது 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி டேம்பிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சிஸ்டமோட டேம்பிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.5 ஜீட்டா ஈக்குவல் டு 0.5. ஸோ ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷனில் பேஸ் எக்ஸைட்டேஷன் இருக்கும் போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் பேசிக்காக. ஸோ இதில் வந்து ரோடு தான் வந்து எக்ஸைட்டேஷன் மீடியம். ஸோ ஒய் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடு. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஒய்யை வந்து கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி அது வந்து இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா கார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி வெஹிக்கிளோட ஸ்பீட், வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிவன் எழுதலாம். ஸோ கிவன் மாஸ் பார்த்தீங்கன்னா 1200 kg, ஸ்டிஃப்னஸ் ஈக்குவல் டு 400 கிலோ நியூட்டன் கொடுத்துருக்காங்க. கிலோ நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக நியூட்டன் மீட்டர் கண்டிஷனில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வில் கன்வெர்ட் 400 into 10⁻³ நியூட்டன் மீட்டர்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 20 km/h. அதையும் மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 20 into 1000 by 3600 மீட்டர் பர் செகண்ட். தென் டேம்பிங் ரேஷியோ ஜீட்டா 0.5 கொடுத்துருக்காங்க. வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க 6 மீட்டர். ஸோ இதில் வந்து ஆர் மட்டும்தான் தெரியாது. இந்த ஃபார்முலாவில் ஆர் தேவை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஆர் வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். ஆர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சியோட ஒமேகா பை நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஒமேகா. ஸோ ஒமேகா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியன்ஸ் பர் செகண்ட் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒமேகா கண்டுபிடிக்கலாம். ஃபோர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஒமேகா ஈக்குவல் டு 2π இன்ட்டு ஃப்ரீக்வன்சி ஹெர்ட்ஸில் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம ரேடியன்ஸ் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஹெர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/செகண்ட்ஸ், அதுதான் ஹெர்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ ஃப்ரீக்வன்சியை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி எழுதணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா வெலாசிட்டி பை வேவ் லென்த். ஸோ சைடில் இங்கே ஒரு சின்ன டைமென்ஷனல் அனாலிசிஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ வெலாசிட்டிக்கு வந்து மீட்டர் பர் செகண்ட் யூனிட்டு, அதே மாதிரி வேவ் லென்த்துக்கு மீட்டர் யூனிட். ஸோ வெலாசிட்டி பை வேவ் லென்த் வந்து 1/செகண்ட் வரும். ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு ஹெர்ட்ஸ். ஸோ இன் பிளேஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து வெலாசிட்டி பை வேவ் லென்த் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2π வெலாசிட்டி வந்து தெரியும். சரி, வேவ் லென்த் வந்து 1/6 மீட்டரு, வெலாசிட்டி 20 into 1000 by 3600. ஸோ ஃபோர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஒமேகா வந்து பார்த்தீங்கன்னா 5.61778 ரேடியன்ஸ் பெர் செகண்ட். தென் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒமேகா என் கண்டுபிடிக்கலாம். ஒமேகா என் வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சிஸ்டம். ஸோ காரோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா ரூட் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் பை மாஸ். ஓகே, ஸ்டிஃப்னஸ் நமக்கு தெரியும் 400 into 10⁻³ பை மாஸ் வந்து 1200. சால்வ் பண்ணிங்கன்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஒமேகா வந்து 18.257 ரேடியன்ஸ் பர் செகண்ட். இதான் வேல்யூ. அதே மாதிரி இது வந்து ஃபோர்ஸ் ஃப்ரீக்வன்சியோட ஒமேகா. இப்போ வந்து நம்ம ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஆர் வேல்யூ ஆர் ஈக்குவல் டு ஒமேகா பை ஒமேகா என், which is equal to 5.81778 by 18.2574, which is equal to 0.31865. Okay, so
இப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், எல்லா டேர்ம்ஸும் கிடச்சிருச்சு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஃபார்முலா வந்து 1 + 2 zeta r the whole square by 1 - r square the whole square plus 2 zeta r square அப்புறம் to the whole square root. சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + 2 × 0.5 × 0.318 square, then 1 - 0.318 square whole square plus 2 × 0.5 × 0.318 the whole square அப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸோ நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ x/y ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1.4692. நமக்கு ஆல்ரெடி வந்து ஒய்யோட வேல்யூ தெரியும் 0.05. ஸோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.05 × 1.4692. அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.073462 மீட்டர்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லைக் காரில் வந்து பேசஞ்சர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இந்த அளவுக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இந்த கார் வந்து 20 km/h ஸ்பீடில் வந்து இந்த ரோட்டில் போகும்போது இந்த அளவுக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வி கேன் என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா சேம் அதான், ரோடு வந்து லைக் 0.5 சென்டிமீட்டர் பம்ப் ரோடில் இருக்குன்னா அட் 20 km/h காரோட சேசிஸ் ஆர் பேசஞ்சர் கூட சொல்லலாம். பேசஞ்சர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 7.34 சென்டிமீட்டர் வந்து ஆம்ப்ளிடியூட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க உள்ள. ஸோ ஓகே, தேங்க்யூ, பை.